அதான் நம்மளை கேட்க ஆளே இல்லையே, தப்பு பண்ணா என்ன, தப்பு செஞ்சாதான் என்ன, யாரு பார்க்க போறாங்க என்று தவறான வழியில் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் யோசேப்பு, நான் எந்த தேசத்துல இருந்தா என்ன, என் கூட யாரும் இல்லைன்னா என்ன, என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன, எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைன்னா என்ன, என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அப்படிப்பட்ட உத்தமமான செயலுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த சிறைச்சாலை. இப்போ நாம என்ன நினைப்போம், ச்சே, இவ்வளவு நாள் உத்தமமா வாழ்ந்ததால என்ன பிரயோஜனம், சிறை தண்டனை தான் மிச்சம் என்று சலித்து கொள்ளுவோம். இந்த அளவு கடவுளுக்காக உறுதியாக இருந்து என்ன என்று புலம்புவோம். ஆனால் யோசேப்போ இப்படியெல்லாம் எதுவும் செய்யாமல் தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிக்கிறான். விடுதலையாகி வெளியே போவோம் என்ற நம்பிக்கை இல்லாத நிலையிலும் கர்த்தர்